அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் புதிய முதலமைச்சர் வந்து பெண்கள் பாதுகாப்பு கருதி சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் வந்து கொண்டு வந்தாரு. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான். இதுல வந்து நான் எந்த குற்றமும் சொல்லலை. அதாவது ஒரு லா ஸ்டூடெண்ட்ஸா நான் ஒரு கருத்து சொல்றேன். அது வந்து பிடித்திருந்தா அது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னன்னா, ஒரு பெண்கள்ல வந்து முற்றிலும் பாதுகாக்க வேணும்னா முக்கியமா டிராவல் டைம்ல தான் அவங்களுக்கு வந்து நிறைய பாலியல் சீண்டுதல் ஏற்படுது. இதை தடுக்கும் விதமா போக்குவரத்துல வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும். அவற்றின் அடிப்படையில் முதல்ல இரவுகளில் டிராவல் பண்ற பேருந்துல வந்து பேருந்துக்குள்ளே வந்து எரிபடும் அந்த விளக்கு அதை வந்து நிறுத்தக்கூடாது. வெளிச்சம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கணும். பேருந்து இரவுல செல்லும் பொழுது அது எட்டாந்த கொண்டும் எப்பொழுதுமே நிறுத்தக்கூடாது. அது வந்து ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு குற்றவாளி வந்து குற்றம் செய்யறானா அது இருட்டா இருந்தா அவனுக்கு தைரியம் அதிகமா இருக்கும். அது வெளிச்சமா இருந்தா அவன் பயப்படுவான் நிறைய. ஏன்னா யாருன்னா பார்த்துருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். இந்த பெண்ணே சொல்லணும், மற்றவங்க மூலியமா அவன் வந்து மாட்டிப்பான் அப்படின்ற ஒரு அடிப்படையில இது சொல்றேன். ரெண்டாவது வந்து சென்னை போக்குவரத்து. சென்னையில வந்து பேருந்துல வந்து ஆண்களுக்கு ஒரு பகுதியாகவும் பெண்களுக்கு ஒரு பகுதியாகவும் இருக்கைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதே போல வெளியூர்களுக்கு செல்ல பேருந்திலும் இவ்வாறு அமைக்கப்பட வேண்டும். இப்படி அமைக்கப்பட்டா பெண்களின் பாதுகாப்பு வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். அதே போல பெண்கள் அமரும் சீட்ல வந்து அந்த இடத்துல ஒரு சீட்டு காலியா இருக்குன்னா அது பக்கத்துல வந்து ஒரு ஆண்கள் வந்து அமரக்கூடாது. இது வந்து கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஒரு பெண்கள் அமையும் சீட்ல ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கணும். அந்த பட்டனை வந்து அழுத்தினா அலாரம் கொடுக்கும். அந்த அலாரம் கொடுத்துச்சுன்னா இதை ஒரு பிரச்சனை யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் கண்டுட்டு என்ன பண்ணோம், உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் அருகில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து பஸ்ஸை வந்து ஓடணும். அடுத்தது வந்து என்னன்னா கேமரா கொடுக்கணும் ஒவ்வொரு பேருந்துலையும். அதே போல திரை, டிரைவர் சீட்டுக்கு மேல வந்து ஒரு திரை ஸ்கிரீன் வந்து ஒன்று வைக்கணும். அந்த கேமராவில் பதியாவது லைவா அப்படியே முன்னாடி போகணும். ஏன்னா இது வந்து எந்த நபர் குற்றம் செய்யறாங்களோ அவங்கள வந்து நேரடியா காட்டி கொடுத்துரும். அந்த பொண்ணு சொல்லலைனாலும் அனைத்து பார்வையாலும் அந்த குற்றவாளி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அதிகப்படியான கூட்டங்களை வந்து ஏற்றத்தை வந்து குறைக்கணும். ஒரு பேருந்துல எவ்வளவு சீட் இருக்கோ அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டங்களை வந்து மக்களை வந்து ஏற வைக்கணும். ஏன்னா கூட்டத்துல சில பாலியல் தொந்தரவுகள் இருக்கு. இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பகிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண எப்போதும் இருக்கு நம்ம சேனலை உங்க ஆதரவை